வணக்கம் மக்களே. இப்போ ஹாஹா கல்யாணம் பற்றி சீரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான ப்ரோமோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவை கடத்திட்டு போயிட்டாங்க. கௌதம் அடிச்சு போட்டு ஐஸ்வர்யாவை கடத்திட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா. கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற ஆளுங்களாம் வந்து கேட்கும்போது கௌதம் மட்டும்தான் இங்கே தலையில் அடிபட்டு வந்து அட்மிட் ஆகிருந்தாங்க. வேறு யாரும் வரல, கூட யாரும் வரலன்னொடனே ஐஸ்வர்யா எங்கே போனான்னு சொல்லிட்டு எல்லாம் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ இப்படி ஐஸ்வர்யா காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் போய் கௌதம் பார்க்கும்போது என்னை அடித்து போட்டு ஐஸ்வர்யா யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாடகமாக ஆடி போய் அழுது அவங்க வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லிடுறான். உடனே வந்து பார்த்திங்கன்னா மகா அதிர்ச்சி ஆகிடுறா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா கடத்திட்டு போனாங்களே ஆளுங்க முகமடி போட்டு தான் கடத்திட்டு போனாங்க. ஸோ அவங்க பேசும்போது பார்த்திங்கன்னா இந்த குரல் நான் எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அது வேறு யாரும் இல்லை, கைலாஷ் தான். ஸோ முகமடி கடத்துது நீயா, ஏன்டா ஏற்கனவே என்னை கடத்த மறுபடியும் ஏன்டா என்னை கடத்துறேன்னு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறான். கைலாஷ் வந்து உன்னை நான் கல்யாணம் பண்ணாமல் விட மாட்டேன், டே நான் மாசமாக இருக்கேன்டா என்னை விட்டுடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதெல்லாம் முடியாது, உன்னை கல்யாணம் பண்ணி தருவேன், நீ ப்ரெக்னெண்ட்டாகவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு எனக்கு அந்த உண்மை நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு கைலாஷும் சொல்கிறேன். ஸோ ஐஸ்வர்யா கட்டி போட்டு கல்யாணத்துக்கான ஏற்பாடு கோயிலில் பார்க்க போகிறான் கைலாஷ். ஓகேங்களா. அந்த இடத்துல இன்னொரு ட்விஸ்ட்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவோட அம்மா பொன்னி அங்கே வந்து கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்கு வராங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவள் யோசிக்கிறா, இவன் ஏற்கனவே வந்து பார்த்தியா ஐஸ்வர்யா கடத்தணும் தானே கல்யாணத்தில், இவன் என்ன இங்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது கௌதம் வந்து கைலாஷுக்கு ஃபோன் பண்ணுறான். ஸோ ஃபோன் பண்ணும்போது என்ன நினைக்கிறான், ஐஸ்வர்யா கொலை பண்ணிட்டியான்னு கேட்குறான். ஆனால் இவன் ஐஸ்வர்யா கொலை பண்ணவே இல்லை, அவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கான். அந்த விஷயம் அவங்ககிட்ட சொல்லாமல் அவளை அப்பயும் முடிச்சு கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அந்த பாடி என்ன பண்ணிங்கன்னா அந்த பாடி மரியாதையோடு தான் நடக்கும் பண்ணணும், அதுக்கான ஏற்பாடு தான் பண்ணுறேன் அப்படின்னு ஒன்று சொல்கிறான். அதுக்கு கௌதம் என்னான்றான், எனக்கு வீடியோ கால் பண்ணியாவது ஐஸ்வர்யா பாடியை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அவன் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறான். நாம் அவளை கல்யாணம் பண்ணுறதால பிளான் பண்ணோம், இவன் என்னடானா ஐஸ்வர்யா பணத்தை பார்க்கணுன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ அடுத்த கட்டமாக என்ன நடக்கும்போது ஸோ பொன்னியும் வந்து பார்த்திங்கன்னா யாரோ கொலை பண்ணியிருக்கா. ஐஸ்வர்யான்னு அவன் பேர் சொல்லவே இல்லை. அவள் வந்து யாரோ கொலை பண்ணிட்டு யாரோ இப்போ பிளான் பண்ணிகிட்ருக்கா. இவ ஒரு பக்கம் யோசிக்கிறா. மகா வந்து ஐஸ்வர்யா எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பக்கம் யோசிக்கிறா, தேட ஆரம்பிக்கிறா. கௌதம் இந்த ஒரு பிளான் பண்ணியிருக்கான், கைலாஷ் அதுக்கு மேலே வேறு ஒரு பிளான் பண்ணியிருக்கான். ஸோ அடுத்த கட்டமாக என்ன நடக்கும்போது தொடர்ந்து நம்ம ப்ரோமோ பார்த்துட்டே இருங்க. இது போல் இன்னும் நிறைய வரும். நன்றி.